ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 10th 12th இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. 3 வருஷம் கழித்து அதை வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவலை வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைலை வச்சே எப்படி நீங்கள் ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் கூகுளில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே கேட்கும். அதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கணும். அது ஏற்கனவே வந்து உங்களுக்கு டிஜிடி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு யூசர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் போட்டுட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகும்பொழுது இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஹோம் பேஜில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் வந்து மாடிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இங்கே ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்படி வந்து நம்ம ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே மேலே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ரெனியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெனியூவலை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரெனியூவல்னு இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெனியூவலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு போகும். ஆல்ரெடி நான் ரெனியூவல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் காமிக்குது. பட் வந்து நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அது வந்து ப்ரெசண்ட் ஸ்டேட்டஸ் வந்து லைவில் இருக்கான்னு சொல்லி காமிக்கும். ரெனியூவல் பண்ணக்கூடிய மந்த்தை வந்து காமிக்கும். அது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு ரெனியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும். யுவர் நெக்ஸ்ட் ரெனியூவல் டேட் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி உங்களுக்கு பாப்பப் மெசேஜ் வந்து அதில் காமிச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எது மாற்றுறதுனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்டேட் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா நம்மளோட யூசர் ஐடி கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். கரண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் புது பாஸ்வேர்டு போடுறத போட்டுட்டு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டுக்கு அந்த புது பாஸ்வேர்டை போடணும். அதாவது கரண்ட் பாஸ்வேர்டை ஒரு தடவையும் நியூ பாஸ்வேர்டை வந்து 2 தடவையும் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதே வந்து இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இன்ஜினியரிங்க்கு வந்து நான் எப்படி ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை ஆர் மதுரை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு பட்டன் தெரியுது பாருங்கள், இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது இன்ஜினியரிங்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெளியில் போயிட்டு மறுபடியும் லாகின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக இதில் கொடுத்தீங்க அப்படின்னா வராது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம லாக் அவுட் பண்ண உடனே இங்கே எக்ஸிஸ்டிங் யூசர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸிஸ்டிங் யூசரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் கோடுன்னு காமிக்குது இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டிபி எம்டிடி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் உங்களோடது வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கொடுத்துருக்கக்கூடியது எம்டிபி அப்படிங்கிறதுனால எம்டிபி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஜெண்டர் வந்து கேட்கும். ஜெண்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல்னால் மேல், ஃபீமேல்னால் ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ இன்ஜினியரிங் முடித்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து போடணும். அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எம்டிபியில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய கடைசி நம்பர் முடிவு வரைக்கும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த யூசர் ஐடின்றதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது செக் பண்ணி ஃபெச் பண்ணி உங்களுடைய ஐடியும் உங்களோட நேம் என்ன அப்படின்றத கரெக்டாக காமிச்சிரும். அதற்கு பிறகு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ளே போனோடனே அது என்னுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி இதெல்லாமே காமிக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து காமிக்கும். இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து அப்படியே நம்ம பார்த்த மாதிரி அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போகணும், ரெனியூவல் கொடுக்கணும், கேண்டிடேட் ரெனியூவல் கொடுக்கணும்.
ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் காமிக்கும். உங்களுடைய ரெனியூவல் டேட் வந்து ஆகஸ்ட் 2028 தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிரும். இன்கேஸ் நீங்கள் ரெனியூவல் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்லேயே நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெனியூவல் பேஜுக்குள்ளே போகும். அதை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் லைவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெனியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெனியூ ஆகிடும். ரெனியூ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வரும். இது வந்து மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு இது உங்களுக்கு பேப்பர் வடிவத்தில் வேணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இங்கே மேலே வந்து பிரிண்டர் சிம்பிள் காமிக்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல காமிக்கிது பாருங்கள். இந்த பிரிண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இப்போ ப்ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிவ்யூ கொடுத்துட்டு இங்கே சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுக்கணும். மேலே இருக்கக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா நான் எங்கே சேவ் பண்ணுறது, என்னென்னு சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப பிரிண்ட் அவுட்டும் கூட எடுத்துக்கலாம் பிடிஎஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா. இதே மாதிரி நீங்கள் அந்த 10th 12க்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறனாலும் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ வேணாலும். இன்னொரு விஷயம் மறக்காமல் பண்ணுங்கள், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டுக்கு பின்னாடி உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 3 வருஷம் கழித்து நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பாஸ்வேர்டு என்ன நம்ம போட்டோன்றதை மறந்துடுவோம். ஸோ வந்து நீங்கள் பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ரெனியூவலை வந்து வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இதுக்காக போயிட்டு உங்களுக்கு 30 ரூபா 50 ரூபா கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுடைய வேலையை வந்து முடிச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், டிரைவிங் டிப்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாகட்டும், இது மாதிரி புது புது இடங்களை தேடி போய் பயணம் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, 1000க்கு மேலே வீடியோஸ் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் இருந்தபடியே பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் வந்து வீடியோவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.